ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் AdSense டாஸ்க் இன்ஃபர்மேஷன் எப்படி சப்மிட் பண்ணுறது நான் ஷோ பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணி நான் புரியாது, ஓகேவா? இது வந்து லாஸ்ட் டேட் வந்து 31 டிசம்பர் 2025, ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 30% வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க. ஸோ எப்படி நான் ஷோ பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். உங்களோட மெயில் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மெயில் வந்திருக்கும். இந்த மெயில்ல வந்து பாருங்க, அப்டேட் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பாங்க. இந்த டாக்ஸ் இன்ஃபோன்றத கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெப் பேஜுக்குள்ள போகும். ஸோ மெயில்ல குடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி வரும். இதிலேயே வந்து பாருங்க இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துருப்பாங்க. எல்லா டீட்டெயிலும் இதிலேயே வந்து இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து கீழ வந்து ஸ்வைப் பண்ணி வாங்க. ஓகே. ஃபார்ம் WBN ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் நியூ ஃபார்ம் குடுத்துருப்பாங்க. இத வந்து டேப் பண்ணுங்க. டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்க ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ வெயிட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா இந்த மாரி கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி வரும். ஓகேவா? இதில வந்து நீங்க ஸ்டார்ட் ஃபார்ம்ன்ற ஆப்ஷன்ல டேப் பண்ணீங்க. ஸோ டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஓகேவா? இதில வந்து பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. ஓகே. அதாவது AdSense அக்கவுண்ட் லிங்க் பண்ணிக்கூடிய Gmail அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக பாஸ்வேர்ட் பண்ணி என்டர் பண்ணி முடிங்க. என்டர் பண்ணி முடிச்சுன்னு இன்டர்ஃபேஸ் இப்படி வரும். இதில் வந்து பாருங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாக்ஸ் இன்ஃபோன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு, ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க, ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆர் ரெசிடென்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க. நோன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி வரும், ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா WB டாக்ஸ் ஃபார்ம் டைப் பண்ணி கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து WBENன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் WBEN ஃபார்ம்ன்ற ஆப்ஷனை டேப் பண்ணுங்க, ஓகேவா? இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டேப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஃபியூ செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது வந்து லோடிங் ஆகிற வரைக்கும். ஸோ ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. கண்ட்ரி ஆர் ரீஜியன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இந்தியா சூஸ் பண்ணீங்க, இந்தியாவாக இருந்தால். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டின் சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர், ஓகேவா? ஸோ பேன் கார்டு நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணீங்க, ஓகேவா? ஸோ பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி வரும், ஓகேவா? இது உங்களுடைய அட்ரஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு இது வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து டிக் பண்ணீங்க. அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்கள் வந்து என்டர் பண்ணீங்க, ஓகேவா? அதேமாரி மெயிலிங் அட்ரஸ் ஒன்று இருக்கும். கீழே ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. போஸ்ட் அட்ரஸ் மெயிலிங் அட்ரஸ் வந்து சேமாக என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது வந்து டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக, ஓகேவா? சேமாக இருந்தால். இல்ல உங்களுக்கு சேமா இல்ல. நீங்க வந்து அட்ரஸ் மட்டும் அப்டேட் பண்ணீங்க, ஓகேவா? கரெக்ட்டா இருக்கிற மாரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்ஸ் ட்ரீட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதுல இருக்கு பாருங்க, ஓகேவா? ஸோ கிளைமிங் ரெட்யூஸ்ட் ரேட் குடுத்துருப்பாங்க. இதுல வந்து நீங்க எஸ்ன்றது குடுத்துங்க, ஓகேவா? ரெட்யூஸ் டாக்ஸ் வித் ஹோல்டிங் ரேட்ன்னு இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி சூஸ் பண்ணுங்க, ஓகே. இந்தியான்றத சூஸ் பண்ணீங்க, ஓகேவா? ரெசிடென்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கண்ட்ரின்னு இருக்கும். இத வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ரேட் அண்ட் கண்டிஷன் கேட்டிருப்பாங்க. இது வந்து ஆர்டிகல் 12 ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து 15% பார்த்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாக்ஸ் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இன்னொரு பாக்ஸை டிக் பண்ணீங்க. இதில் வந்து 0% வந்து கிளிக் பண்ணீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். இதுவும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து நீங்கள் 15% ரெடியூஸ்டு டேக்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க. அதுக்கடுத்து அகைன் இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணீங்க, ஓகே. நான் ஃபில் பண்ணியிருக்க மாதிரி. ஸோ மாற்றி என்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பிடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணீங்க. அதுக்கடுத்து வந்துன்னா கடைசி இன்னொரு பாக்ஸ் இருக்கும். இதுவும் நீங்க வந்து டிக் பண்ணீங்க, ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா நெக்ஸ்ட் வந்து குடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. ஸோ மாத்தி என்டர் பண்ணாதீங்க. ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் வந்து குடுத்துருங்க. சப்மிட் குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 4த் ஆப்ஷனுக்குள்ள போகும், ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா. இதுல வந்து பாருங்க ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீஸ் பெர்ஃபார்ம்ட் இன் யுஎஸ் சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நோன்றது செலக்ட் பண்ணீங்க, ஓகேவா? நோன்றத செலக்ட் பண்ணி இன்னொரு பாக்ஸ்ன்னு வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிக் மார்க் வந்து குடுத்துருங்க, ஓகேவா? டிக் மார்க் குடுத்து நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5த் ஆப்ஷனுக்குள்ள வரும், ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கோ பேப்பர்லெஸ் வந்து கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேப்பர் வரும், ஓகேவா? ஜஸ்ட் இது வந்து படிச்சு பார்த்துங்க, ஓகேவா? ஸோ படிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி வரும். இதுல ஒரு டாக்குமெண்ட் மாரி ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் வந்து பாருங்க, நான் வந்து கன்ஃபார்மா ரிவ்யூ பண்ணியிருக்கேன்றதுக்கு மீனிங், ஓகேவா? நீங்க டிக் பண்றதுக்கு, ஓகேவா? அந்த டாக்குமெண்ட்ட நீங்க படிச்சு பார்த்துங்க ஒன்ஸ், ஓகேவா? ஸோ படிச்சு பார்த்துட்டு டிக் மார்க் வந்து குடுத்துருங்க. டிக் மார்க் குடுத்து நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் குடுத்தோனே உங்களுக்கு 7த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். சர்டிஃபை அண்ட் சிக்னேச்சர் சொல்லிட்டு, ஓகேவா? இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்க அக்ரி பண்ணுங்க. ஓகே. இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நீங்க 30 டேஸ்ல வந்து அகைன் நீங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ற மாரி இருக்கும். அதுக்காக நீங்க வந்து இந்த டிக் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கு. ஓகே. டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இல்லன்னா நீங்க அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. சேஞ்ச் இருந்தா நீங்க டிக் பண்ணாம விட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு நீங்க அகைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் குடுத்தோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாரி வரும். இதில வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்ததுன்னா நீங்க வந்து அப்லோட் குடுத்துங்க உங்க ப்ரூஃப். ஓகேவா? வரலன்னா நீங்க வந்து டைரக்ட்டா சப்மிட் பார்த்தீங்கன்னா குடுத்துருங்க. இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ல வந்து உங்க டிரைவிங் லைசென்ஸா இருக்கட்டும், இல்லன்னா பான் கார்டா இருக்கட்டும், ஆதாரா இருக்கட்டும், எது வேணாலும் நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன் ப்ராக்ரஸ்ன்னு வந்துரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 48 ஹவர் அப்படி இல்லன்னா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக் கூட எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ படிச்சு பார்த்துட்டு